நீங்கள் எப்போதும் திணறல், கவலை, பதட்டம் உணர்கிறீர்களா? அது வாழ்க்கையின் ஒரு பிரச்சனை என்று நினைக்கிறீர்களா? ஆனால் உண்மை இது. நீங்கள் மன அழுத்தத்துக்கு அடிமையாகிவிட்டீர்கள். ஆம், இது சாதாரணமான ஒரு உணர்வல்ல. இது ஒரு வழக்கம் மற்றும் அடிமைத்தனம். நம் வாழ்க்கை பிஸி, டென்ஷன், பிரஷர் என்ற வார்த்தைகளுடன் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஏன் நம்மால் இதை விட முடியல? ஏன் நம்மால் கவலை இல்லாமல் இருக்க முடியல? இதற்கான பதில் இருண்ட உளவியல் உண்மையில் இருக்கிறது. உண்மை என்னவென்றால், நம் மூளை மன அழுத்தத்தை ஒரு வெகுமதி மாதிரி நினைத்துக் கொள்கிறது. மன அழுத்தம் வந்தால் உடலில் கார்டிசோல் என்ற ஹார்மோன் வெளிப்படும். அது நமக்கு விழிப்புடன் இருக்கவும் தற்காலிகமாக சக்தியை கொடுக்கிறது. ஆனால் இதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? பிரச்சனை இல்லாவிட்டாலும் நாம் கவலைக்குள்ளாகுவோம். அமைதியாக இருந்தாலும் மனம் ஏதோ சரியில்லை என்று சொல்லும். இதுதான் மன அழுத்த அடிமையாதல் சுழற்சி. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஓய்வு நேரத்தை பயன்படுத்தும் போது கூட மனம் அமைதியாக இருக்காது. ஃபோன் இல்லாவிட்டால் பதட்டம் ஏற்படும். வாழ்க்கை சுமூகமாக இருந்தாலும் தேவையற்ற மன அழுத்தத்தை நாம் உருவாக்குவோம். ஏனெனில் நாம் அமைதிக்கு பழகவில்லை, மன அழுத்தத்துக்கு பழகினோம். இருண்ட உண்மை இதுதான். மன அழுத்தம் உங்களை கட்டுப்படுத்தவில்லை. நீங்களே மன அழுத்தத்தை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த அடிமைத்தனத்தை முறியடிக்க வேண்டுமென்றால் அமைதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓய்வையும் சுமையில்லாத நேரங்களையும் அனுபவிக்கவும். மனதை மெதுவாக சீரமைக்கவும். நிறைய நேரம் பிஸியாக இருக்க தேவையில்லை. சில நேரம் அமைதியாக இருக்கணும். அதுவே உண்மையான சக்தி. மன அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் மன அழுத்தம் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் மன அழுத்தத்துக்கு அடிமை அல்ல. அமைதியான மனம்தான் உண்மையான வலிமை.